ஸோ கைஸ், வெல்கம் டு அடிக்டோஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரிக்கு தான் போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம நாகர்கோவில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவை முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட்லேருந்து நாகர்கோவில் டு தென்காசி, தென்காசி டு மதுரைன்னு சொல்லி தனித்தனியாக போடலான் இருக்கேன். அண்ட் வந்து இந்த ரைடில் வந்து என்ன சொல்லணும்னா, ஆஸ் யூஸ்வல் லேட்டு தான். நம்ம மார்னிங் வந்து 6 o'clock கிளம்ப வேண்டியது, மார்னிங் 6 o'clock அங்கே இருக்க வேண்டியது. நம்ம இங்கேருந்து கிளம்புறதே வந்து 5:30 தான் கிளம்புறோம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து கூகுள் டைமிங் வந்து பீட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ 4 hours காட்டுது லொக்கேஷனுக்கு, கன்னியாகுமரிக்கு. நம்ம எவ்வளோ நேரத்தில் போகிறோன்றத இந்த வீடியோ முடிஞ்ச உடனே சொல்கிறேன். ஸோ நான் ஹைவேல போய் ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரோடு சூப்பராக இருக்குது, நைஸாக போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ சொல்லி முடித்த உடனே இந்த லாரி பின்னாடி வந்து போக வச்சிட்டானுங்க. கடந்த 10 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த லாரி பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு கேப்பும் ஒன்றும் கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாக வந்து கேப் விடாமல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் தான் அந்த லாரி பின்னாடி போகணும்னு தெரில எனக்கு. ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்கேன். ஓவர் டைப் பண்ணலாமா? அப்போடு பின்னாடி ஒரு கிறுக்கு பையன் ஹார்ன் அடிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், முன்னாடி போக முடியாதுடா அப்படின்னு. கிறுக்கு பையன் இப்படி காரணமே இல்லாமல் ஹார்ன் அடிக்கிறவங்களை பார்த்தாலே காண்டாவது கைஸ். ஸோ மறுபடியும் வந்து முதல்ல இருந்து தான். இன்னும் வந்து ரோடு போட்டு இவங்க முடிக்கல. மறுபடியும் இந்த ஒன்வேலே தான் போகணும். ஆனால் போகலாடே. சரி, இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. வரதை பார்ப்போம்டா. வேணாம் நண்பர்களே, நேரம் சரியில்லை நண்பர்களே. ஒருவேளை இன்னைக்கான சம்பவம் இதுவாக தான் இருக்குமோ? எதுக்கு குமாரே அந்த ரோட்ல நிக்கிறாப்லே. ஸோ கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடு பற்றி சொல்லணுன்னா கைஸ், இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். ஸ்மூத்தாக இருக்கும். மதுரை டு விருதுநகர் பட்ரியாக இருக்கும். பைக்கை வந்து செம்மையாக போகும். பட் இந்த விருதுநகரோட மாவட்ட எல்லை, ஸோ அந்த இடத்த தாண்டிட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடு வந்து அப்படியே பேட்சாக வர ஆரம்பிச்சிடும். பட் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் தாண்டி போகிறப்ப அந்த ஊருக்கு மட்டும் ஒரு ஓரம் வஞ்சக மாதிரி ரோடு இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ரொம்ப வருஷமாகவே அது இப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கே நடக்குதுன்னா, ரோடு நல்லா இருக்கிற இடத்துல ரோட்டை பேத்துட்டு ரோடு போடுறாங்களே தவிர்த்து, ரோடு மட்டமாக இருக்கிற இடத்துல வந்து ரோடு போட மாட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு ஓரவஞ்சக ஸ்டேட் வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 2 வருஷமாக இந்த சைடு இப்படியே தான் இருக்குது. கைஸ், நான் சொன்னேன் இல்லை கைஸ், ரோடு வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ரோடு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடு வந்து அப்படியே பேட்சாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து நான் ஒரு தடவை கீழே விழுந்து சில்லற வரேன். அப்போ வந்து என்னோடய கால் வந்து எப்படி பேட்சாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ரோட்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து எந்த வகையில் வந்து பாதிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பைக் வந்து குறிப்பிட்ட இந்த பைக் வந்து சஸ்பென்ஷன் செட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில், அண்ட் பேக்கில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மட்டமான சஸ்பென்ஷன் செட்டிங்ஸை வச்சுட்டு இந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு ஒவ்வொரு பள்ளத்துக்குள்ளேயும் வந்து கை 2லையும் இடி விழுந்த மாதிரி இருக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெச்சு வந்து கன்னியாகுமரி வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து எல்லா இடத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிக்கலை. ஏதோ சும்மா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பேட்சாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கைஸ் இந்த ரோடு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் டைம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி வந்து இந்த ரோட்டில் வந்து ஹை ஸ்பீட்ஸ்லாம் கவர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் உண்மை. நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கோம். அண்ட் இந்த சமயத்தில் வந்து நான் ஏன் இந்த கேமரா ஆன் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலே பேசிக்கலாக ஒரு இடத்த சொல்லுவாங்க. அதாவது வந்து 2 மலைக்கு நடுவில், அந்த மலைக்கு இந்த மலைக்கும் நடுவில் ரோடு. ஸோ அந்த ரோட்டுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம்.
அந்த ரோட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கைஸ், எல்லாருமே வந்து அந்த இடத்துல போய் தான் ஒரு ஸ்டேட்டஸை போடுறது, ஒரு ரீல்ஸை போடுறது அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கு, சூப்பர் கார், அது இது நிறைய மீட்டப் பண்ணுற ஒரு இடமாவும் இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து உண்மையிலே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கான்றதை நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மலை தெரியும். ஸோ அந்த மலைக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த ரோடு போகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த ரோடை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்த்த படங்கள்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே அந்த இடத்த தான் காட்டுறாங்க. திருநெல்வேலி எப்படின்னாலே ஃபஸ்ட்டு அந்த இடத்த காமிச்சிட்டா அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளேயே கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம இப்போ பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண போகிறோம் நண்பர்களே. ரிவ்யூ பண்ணுவோமா? வாங்க நண்பர்களே, இடத்த பார்த்துடலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த இடம் தெரியுது. நம்ம கிட்ட போயிட்டோம். அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால ஓரளவு வேகமாக போகிறேன். அதேமாதிரி கார் இன்றைக்கி பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் பண்ண முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக போகல. ஸோ தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா நண்பர்களே, அதுதான் அந்த மலைத்தொடர். அந்த மலைத்தொடருக்கு நடுவில் தான் இப்போ இந்த ரோடு போகுது. இந்த இடத்த தான் சீரியஸாக நான் வந்து காலையிலேருந்து இவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும் கைஸ். தி மோஸ்ட் அவேட்டட் மூமெண்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த 2 மலைக்கு நடுவில் தான் இருக்கோம். அண்ட் இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா கைஸ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படின்லாம் நான் புழுவ மாட்டேன். இந்த இடம் வந்து பேசிக்கலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியஸாக வந்து ஸ்மாலாக இருக்குது. நான் எதிர்பார்த்தாலும் பெருசாக இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுக்கும். மேபி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் அந்த ரோடு அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கில் தாண்டி வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கு மட்டும் வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா அந்தளவு பெருசாக ஹைப், பேசிக்கலாக வந்து ஹைப்பு தாங்க. ஹைப்பு கொடுத்து நல்லா கெடுத்து வச்சுருக்காங்க அந்த இடத்த. ஸோ கைஸ் நம்ம இப்போ அடுத்து போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம், அடுத்து என்னென்ன வருதுன்றதை. அண்ட் கைஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருநெல்வேலியை தாண்டிட்டு கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்டு மில்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விண்டு மில்ஸை பற்றி சொல்லணும்னா கைஸ், கொச நிறையா இருக்குது. நீங்கள் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ விண்டு மில் கொசன்னு இருக்குன்னு. அண்ட் அந்த மலைக்கிட்ட நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கைஸ், இந்த ரோட்டை பற்றி இப்போ கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேரத்துக்கு நம்ம போகிற ரோடு மட்டும் பள்ளமாயிட்டாக இருக்குது. அண்ட் ரைட் சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புது ரோடு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதே தான் கைஸ் நான் சொல்கிறேன். இப்படி வந்து ஒரு சம்பவங்கள்லாம் காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதே ரோட்டில் தான் கிட்டத்தட்ட நான் 200 கிலோமீட்டராக நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து சில இடத்துலலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. 100 கிலோமீட்டரில் நான் 100 கிலோமீட்டர் பெற ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கப்போ நடு ரோட்டில் வந்து ஒரு பாட்டோவில் வருது. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் கைஸ் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, அங்கே கூட ஊருக்குள்ளே ஒருத்தரை பார்த்தேன். நல்லா ஒரு இந்த போது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பல்சர் பைக்கில் இதே கலரில் யாரோ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தவர் வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருந்தாப்புல பின்னாடி ஒரு வாசகம் ஒன்று போட்டிருந்தாரு கைஸ். அதாவது வந்து கமிட்டட்லாம் வெத்து, சிங்கிள் தான் கெத்து அப்படின்னு. சரி ஓகேடா, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தவங்கள உட்கார வச்சு கொண்டு போகிறாரு. சரி அது யாரோ ஒருத்தவங்க யாரோ வேணா இருக்கலாம், நம்ம எதுக்கு அதுக்குள்ளெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மனசை தேட்டிட்டவங்களே வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எதுக்கு அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கை சேர்ந்த சில கிரிஞ்சு விஷயங்கள்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கிரிஞ்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படியே பைக் அப்படியே தடவிட்டு வந்து எக்ஸாஸ்ட்டுக்குள்ளே வரல விடுவாங்க. என்னலே இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து சில விஷயங்களில் வந்து இதுவும் வருது. இது வந்து சீரியஸாக எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இது வந்து ஒரு விசித்திரமான விஷயங்க. இது வந்து மனித பிறவியில் வந்து இது வந்து சாத்தியமே இல்லை. அது எப்படிடா சைலன்சரை பார்த்து ஏன்டா மூட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இது வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இது எனக்கு தோன்ற ஒரு விஷயங்கள். பட் வந்து இதை செய்கிறவங்களுக்கு வந்து மேபி அது வந்து கிரிஞ்சு இல்லாமல் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்மளே சின்ன வயசில் இந்த கிரிஞ்செல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். ஆனால் நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் கிரிஞ்சு பார்த்து சரி கிரிஞ்சா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகலாம். ஆனால் சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, சூப்பர் பைக்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இந்த கிரிஞ்சை பண்ணுறாங்கன்றப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இது சாத்தியமாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்க. ஸோ இதெல்லாம் பற்றி எதுக்கு நம்ம பேசினா நம்மளே ஒரு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போடுவாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து ட்ராவல் வீடியோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம கவனத்தை பூரா இதிலே செலுத்துவோம் கைஸ். அதே மாதிரி கைஸ் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது என்னென்னா, இந்த பைக்கை வச்சுட்டு வந்து சிங்கிள் வர்சஸ் கமிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டெம்ப்ளேட் ஒன்று
அது ஒரு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து சேச்சுரேட்டட் டெம்ப்ளேட்டு, ஏகப்பட்ட டெம்ப்ளேட் எடுத்துட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அப்புறம் திடீர்னு வந்து இது இல்லை ப்ரோ அப்படின்ற மணிக்கு நம்ம தனியாக போகிற மாதிரி, சிங்கிள் தான் கெத்துன்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போடுறது, அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எப்படி இருக்குன்னா, காலரை தூக்கி சொல்லுங்கள் ப்ரோ, இம்போர்ட்டட்னு காலரை தூக்கி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து என் தலைவன் ஸ்டைலில் சொல்லணும்னா, ஜேகே ஸ்டைலில் சொல்லணும்னா இதுதான், இம்போர்ட்டட்னு தைரியமாக சொல்லுங்கள் ப்ரோ, இதில் என்ன இருக்குது மறைக்கிறதுல, இல்லைனா ஒரு நல்ல டாக்டராக போய் பாருங்கள் ப்ரோ. ஸோ இதுதான் வந்து என்னோடய பதிலாக இருக்குது இந்த அல்டிமேட் கிரிஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ கைஸ், இப்போ நம்ம கன்னியாகுமரி கிட்ட வந்துவிட்டோம். கன்னியாகுமரி இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ டக்குன்னு சொடக்கு போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும், ஏன்னா நம்ம க்ரூஸ் பண்ணுற ஸ்பீடுக்கெலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே வந்து ஏன் அதிக ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷினு. இதில் ஹை ஸ்பீடில் போனால் தான் ஓரளவுக்கு கம்மியாக நம்ம கையில் வெயிட் விழுவோம். ஸோ அதனால ரீசனு. உடனே வந்து சொம்ப தூக்கிட்டு வந்துடுறாங்க, தயவுசெய்து நீ மட்டும் ஒழுங்காடா அப்படின்னு. அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொல்ல காப்பாற்றுறதுக்கு நீ ஒரு தேசத்தில் நான் ஒரு தேசத்தில் வேணா சொல்கிறது சொல்லுவோம், காப்பாற்றுறது அவங்கவுங்களோட இஷ்டம் தான். இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போய்ட்டு கன்னியாகுமரியில் போய் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் கைஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்புறோம் கைஸ் தொட்டிப்பாலத்துக்கு. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ ஒன்றும் பெரிய ட்ராவலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டிட்டு போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பு நம்ம முதுகில் குத்திருச்சு நண்பர்களே. ஆமாங்க, 15 கிலோமீட்டர்னு காட்டின கூகுள் மேப்பு 15 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்தா வெறும் பொட்டைக்காட்டில் வந்து ஒரு சின்ன தண்ணி தொட்டி இருக்குங்க. அது தாண்டா தண்ணி அப்படின்ட்டு காட்டுதுங்க. பார்த்து வியந்துட்டேன் கூகுள் மேப்போட செயலை பார்த்து. நல்லா முதுகில் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணி அதிலேருந்து கூகுள் மேப்ஸுக்கு போய் ஒரு பர்ஃபெக்டான மேப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கன்னியாகுமரியில் அது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கைஸ். அதாவது நான் வந்த லொக்கேஷன்லேருந்து 40 கிலோமீட்டர் தூரம். ஆல்ரெடி நான் ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இது கிட்டத்தட்ட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் டவுன் பக்கத்தில் இருக்குது. ஒரு 30 கிலோமீட்டர் கைஸ், 30 கிலோமீட்டர் சாலிடாக வந்து நான் இதே டிராஃபிக்கில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாக வந்து நான் வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நாகர்கோவில் நான் ஏதோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். கன்னியாகுமரி தான் பெருசாக இருக்கும், இது அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு பார்த்தா இது ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். சீரியஸ்லி எல்லாமே இருக்கும் போலையே கைஸ். இங்கே நல்ல நல்ல கடைகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய மால்லாம் கிடைக்கும் போலையே, சிக்கும் போலையே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கைஸ், இந்த இடத்துல பைக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பைக்கு கம்மியாக தான் இருக்குது, கேடிஎம் இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம். பட் ஆனால் இருக்கிற பைக்கே தரமாக வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நாகர்கோவில்காரங்க தான்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்டு நிறைய சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்தேன், பட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, இருக்கிறது ஒரே ஒரு பேட்ரி, அந்த ஒரு பேட்டரியை வச்சதாலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி பார்த்துக்கிட்டே நம்ம இந்த சிட்டிக்குள்ளேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். இந்த 25 கிலோமீட்டர் போனால் தான் நம்ம தொட்டிப்பாலத்துக்கே போக முடியுங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பதட்டமாகவே இருக்குங்க. ஏன்னா வந்து ரோடு எங்கே போகுதுன்னு தெரில, என்ன இலவுனே தெரில, எது 1 எது 4 எது 2 தெரில. ஸோ ஒரு பயத்திலே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே, நம்ம கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டியை விட்டு தாண்டி வெளியே வந்துட்டோம். அண்ட் வந்து தொட்டிப்பாலத்துக்கு போகிற ரோடு பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இப்படி மோசமாக சின்னதாக இருக்கும்னு நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. அண்ட் இதே ரோடில் வந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நம்ம கூகுள் மேப் போக சொல்லுது. மறுபடியும் கூகுள் மேப் முதுகில் குத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பு கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு நான் இப்போ இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ரோடை பற்றி சொல்லணும்னா கைஸ், ரொம்ப அருமையாக இருக்குது கைஸ். சீரியஸ்லி ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஓட்டுறதுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. ஒரு ஹிமாலயன் ஒரு அட்வென்ச்சர் 390 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு இந்த ரைடை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நான் வச்சுருக்கிற ஒரு சூப்பர் ஸ்போர்ட் எதுக்கு இந்த வண்டியை வாங்க இப்போ வரைக்கும் தெரில. ஸோ இந்த இடத்த போய் சொல்லணும்னா கைஸ், இந்த ரோடு வந்து நல்லா கீழே இறங்கி மேலே ஏறுது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் என்னென்னா, இருக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, வெயில் வந்து இங்கே புழக்குது கைஸ். வெயில் மட்டும் புழக்கலைன்னா இது வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் போகிறதுக்கு. மேபி காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு. பட் நான் வந்தது கரெக்டாக 12 மணிக்கு உச்சி வெயிலில் இருக்கிறப்ப தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு தருணமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரோட்டில் கண்டினியூ பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் தி கன்க்ளூஷனில் தொட்டிப்பாலம் வராதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதே ரோட்டில். இதுக்கு மேலே வந்து தொட்டிப்பாலம் வரலான்னா நான் வந்து அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போகலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டேன். தயவுசெய்து வந்து தொட்டிப்பாலத்துக்கு கிட்டே கொண்டு போயிருங்க கைஸ். என்ன ரோடு மேலே போகுது, ரைட்டா லெஃப்டா என்ன கைஸ் மேலே காட்டுது, மேலே தான் போகணுமா?
என்ன விசித்திரமாக இருக்கே கைஸ். இந்த வழியாக காட்டுது, ஆனால் வழியே இல்லாத மாதிரில இருக்குது. மறுபடியும் சொதப்ப போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக வந்து இது சொதப்பிடுச்சு. நம்ம வந்து இந்த சைடு வந்துருக்கக்கூடாது. ஓகே, நம்ம சுத்தமாக வழியே இல்லை. இந்த சைடு வரது வேஸ்ட்டு. அப்படியே நம்ம வண்டியை கீழே தான் கைஸ் இறக்கணும். யூட்டனை போடுவோம். யூட்டன் போடுறதுக்குள்ள இடம் இல்லை கைஸ். இங்கே இந்த தருணத்தில் தான் நான் வந்து இந்த வண்டியை வாங்குறதுக்கு வெறுக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யூட்டனை போட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைல்ஸ் ரோடாக இருக்குது கைஸ். இந்த டைல்ஸ் ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு, நான் இந்த டைல்ஸ் ரோடுன்னு தான் சொல்லுவேன். ஐ திங்க் இதுக்கு வேறு பேர் இருக்கும் கண்டிப்பாக, பட் இது வந்து டைல்ஸ் ரோடு தான் நான் சொல்லுவேன். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டராக நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கே தொட்டிப்பாலம் இருக்குதுன்னு தெரில. மேப்பில் வந்து நேராக போக சொல்லுதுன்னு போய்கிட்டு இருக்கேன். யார்கிட்டயாவது லோக்கல்ஸில் இருக்குதுன்னு கேட்டால் தான் கைஸ் தெரியும். ஸோ வந்து அவ்வளோ பெரிய தொட்டிப்பாலத்தையே நான் வந்து இந்த வீடியோவில் தொலைச்சிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், இப்போ லிட்டரலாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கூகுள் மேப்ஸ் பார்த்த வரைக்கும் வந்து தொட்டிப்பாலன்றது இங்கே தான் இருக்குதுன்னு காட்டுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் மர தோட்டம் தான் இருக்குது, தொட்டிப்பாலத்தை காணோம். ஸோ பேசிக்கலாக வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கண்டினியூ பண்ணி யாராவது வெளியே இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா இங்கே யாருமே வெளியே இல்லை, வீடுகள் தான் இருக்கே தவிர உள்ளே யாராவது இருக்காங்களானே தெரியல கைஸ். அண்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு காட்டுது. ஓகே, லெஃப்ட்டு போகிறோம். இங்கே ஒரு கடை தெரியுது கைஸ். கடையில் இருக்க யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம்மா. ஓகே, கடைக்குள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ கைஸ், கடைக்குள்ளே கூட யாருமே இல்லை கைஸ். இது வந்து ஏதோ ஜாம்பி லேண்டில் வர சிட்டி மாதிரி இருக்குது கைஸ். யாருமே இல்லை இங்கே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் கேட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கைஸ் இது வந்து தொட்டிப்பாலத்தை தேடி போயிட்டே இருக்கேனே தவிர்த்து பாலமே இல்லை. ஐ திங்க் போன தடவை மாதிரி போய் மேப் சொதப்பிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் போகிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ பாலத்துக்கு அடியில் போகுது கைஸ். ஓகே, இப்போ நிறுத்திட்டு காம் ஆகிட்டு பொறுமையாக எங்கே போகலான்னு ஒரு முடிவு எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு தொட்டிப்பாலத்துக்கு இன்றைக்கி எப்படியாவது போகிறோம். கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் இந்த தொட்டிப்பாலத்தை பார்க்குறக்காண்டி. நான் இதை வந்து சீரியஸாக வேஸ்ட் பண்ண விரும்பலை கைஸ். அப்படி I've been all around